4 விதமாக படிக்கிறோம். தனியாண்டு பேசணும். ஆமாம், ஓய்வார். அதே போல் அப்புறம் குழுவினரெல்லாம் வந்து இப்போ பட்டிமன்றமாக வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் சொல்லி எதுவும் ஒரு மன வருத்தமாக போகிறாங்க. எல்லா நிகழ்ச்சி நீங்கள் நினைக்கலாம், எல்லா நிகழ்ச்சி வச்சிங்களே கொஞ்சம் நகைச்சுவை வச்சிங்களான்னு நீங்கள் கேட்கலாம், வைக்கலாம். இப்போ நம்ம மக்களே எங்கள்கிட்டையும் திறமசாலி இருக்காங்க, எங்கள்கிட்டையும் படைப்பாளர் இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஊருக்குள்ளேயும் ஒரு திறமசாலின்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு சின்னதாக ஒரு மினி பட்டிமன்றம் கண்ணை மூடி திறந்தா காணாம போயிடும். மின்னல் வேகத்தில் இந்த மேடையில் வந்திருக்கிற அந்த 5 பேரையும் நான் பாராட்டணும். எதற்காக அப்படின்னா, மேடையில் வந்து அவங்க சரியாக பேசணும், நெறியாக பேசணும் அப்படின்றலாம் கிடையாது. இத்தனை பேர் முன்னுக்கு தைரியமாக வந்து உட்காருவதே ஒரு சிரமம். அதற்கே நம்ம பாராட்டிடணும். அந்த வகையில் பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்றைய வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா. ரொம்ப சிம்பிள், எதுவுமே நாங்கள் எழுத மாட்டோம். அதுக்கு வாதிட அருமையா இளம் தலைமுறையினர்கள் மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. எங்களுக்கு கை தட்டினாலும் பரவாயில்ல, தட்டாக்க பரவாயில்ல, அவங்களுக்கு தட்டியிருக்க. ஏன்னா இது அவங்களுக்கு முதல் மேடை. நீங்கள் கை தட்டுற பொறுத்து தான் அவங்க அடுத்த மேடைக்கு போகிறதா, அவங்களுக்கு முதல் மேடையாகவும் எனக்கு கடைசி மேடையை ஆக்கி போயிடாங்க. ரொம்ப ஏன்னா எனக்கு படபடன்னு இருக்கு கொஞ்சம். படபட எனக்கு அக்கா ஒரு அக்கா போவீங்க, அவங்களுக்கு போய் வீட்டு கும்பாசனம் தான் நான் போக மாட்டேன். மெல்வணும் அப்படி கேள்விச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல பிரம்மாண்டமான ஜோக்க சொல்லுங்க, ரொம்ப அழகு. கொண்டாட்டமா திண்டாட்டமா இந்த பட்டிமன்றத்துக்கு வாதியில வந்திருக்கிறவங்க அருமையான கலைஞர் தான் நான் சொல்லணும். அவங்களை நீங்கள் உந்துதல் படுத்துறது, கைதட்டி வேகப்படுத்துறது, இன்னும் அவங்க அடுத்தடுத்த மேடைகளில் நம்ம தமிழ் மேடைகளில் அலங்கரிக்கணும், செய்யணும், வெற்றி பெறக்கூட என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அதை சொல்லிட்டு வள குலவன்னு பேசாம நேர பட்டிமன்றத்துக்கு வந்தோம். அது என்ன கொண்டாட்டம் திண்டாட்டம். ஒரு விசேஷம் வந்துட்டா ஆண்களுக்கெல்லாம் கிடையாது, பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். எங்க நகை வாங்கலாம், எங்க கூட வாங்கலாம். ஆண்கள்லாம் எங்க கடனை வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம். இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தான் அந்த மேடை கொடுத்துருக்கோம். பையனே கேட்டான், அதெல்லாம் பின்னாடி கேட்டுக்குவோம். ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்து சீலை கொடுத்துட்டே இருக்கேன். சார் பத்தா உட்காந்துருக்கேன், கொஞ்சம் வேகமாக முடியுங்க சார். இன்னும் தொடங்கவே இல்லை. அந்த வகையில் இந்த சிறப்பு பேச்சாளர்களுக்கு நீங்கள் நல்ல பாராட்டு சொல்லணும். இன்றைய வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற விவாதம் தொடங்க போகிறது. முதலாவதாக அன்பு குழந்தை அபி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நடுவர் ஐயா மதுரம் அவர்களுக்கும் எதிர் அணியினருக்கும் எங்களுடைய அணியினருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா தலைவர்கிட்ட போயிருக்கேன். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். இப்ப கூட பாருங்க, நாங்க எங்க கூடி இருக்கோம் சொல்லுங்க. காமெடி கொண்டாட்டம், காமெடி திண்டாட்டம், காமெடி கொண்டாட்டம். ஒரு பாயிண்ட் முடிஞ்சு 10 பேரும் முடிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை. என்னன்னா இந்த தமிழர் பண்பாட்டிலேயே நீங்க பாருங்க, பிறப்புல இருந்து நாங்க இறந்து பாடைய போற வரைக்கும் எல்லாமே கொண்டாட்டம் தான். பிறந்தவொடனே கொண்டாடுறோம், பல்லு உழைச்சா கொண்டாடுறோம், வயசுக்கு வந்தா கொண்டாடுறோம், படிச்சு முடிச்சோடனே கொண்டாடுறோம், வேலை உழைச்சா கொண்டாடுறோம், கல்யாணம் செஞ்சா கொண்டாடுறோம், கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணாலும் கொண்டாடுறோம். கொண்டாட்டம் தான் எல்லாமே. முதல் பாயிண்ட் பாடையில போறதே கொண்டாட்ட முடியல. அது விளவளத்து போயிட்டு குடியூர் பேச்சாளர் முதல் பேச்சாளர் பாடையில போறதும் கொண்டாட்டம். நன்றி நன்றி. நீங்க இப்ப பாடையில போறத பத்தி பேசினீங்க. பாடையில போறதுண்டா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஊர்ல இங்க நடக்கிறது இல்ல, ஊர்ல பறை அடிச்சு மேளம் அடிச்சு ஆடி பாடி அந்த ஆத்மாவை அழகா வழி நடத்தி அவங்க கொண்டு போறாங்க சுடுகாட்டுல. அப்ப அதுலதான் அத்தான அந்த கொண்டாட்டம். அப்ப அடுத்த பிறவிலையும் வந்து சிறப்பா பிறக்கணுன்றதுக்கு தான் அந்த கொண்டாட்டத்தை வைக்கலாம்னு நான் சொல்றேன். அப்ப சரி, இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரே பண்ணி நச்சுட்டு போ, நீயும் பட்டி பண்ண
ஆனா நம்ம ஊர்ல பெல்ல அடிச்சுட்டே இருப்பேன், என்னை மதிக்கிறதே இல்லை. அதை பத்தி கவலைப்படல. நான் அன்னைக்கு இந்த பெல்லில் சொல்லி இந்த பெல்லு கொடுத்துட்டேன் கோயில் படி மாதிரி கிணி அப்படின்னு பால்காரி வந்துட்டாங்க. 4 பொம்பளை பால் கொண்டு வந்துருச்சுங்க. பொம்மை மாப்பிட்டு நடுவர் மாப்பிட்டு அனுப்பிவிட்டேன். அது மாதிரி நச்சு எங்களுக்கு எல்லாமே எங்கள் விழாவில் இப்படி பேச்சாளர்கள் வேண்டாம். இதெல்லாம் பேசினா சார் அன்னைக்கு நாகேந்திரன் அவர்கள் நகைச்சுவை மழை பொழிவார் பின்னாடி நடை உண்மையிலே மழை பொழிஞ்சார். அன்னைக்கு முன்னுக்கு உட்காந்துருக்கோம். சொல்லுவது சூரியதா உங்களுக்கு அப்படின்னாரு. நனைஞ்சு துவட்டிக்கிட்டு இருந்தாங்க 40 பேர். அவ்வளவு பொழுதுட்டாரு. தண்ணி ஓடி வீடெல்லாம் போய் தூண்டு கொண்டு இருந்தாங்க. சிரிச்சுக்கிறேன். அது கிடையாது. எவ்வளவு நேரம் பேசுறேன்னு என்ன பேசுறோம்? ராமாயணத்துல சொல்லின் செல்வர் என்று ஒரு ஆளுக்கு பட்டம் கொடுத்தாங்க. யாருக்குன்னா அனுமனுக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு உள்ள தலைமுறை. ஏன் சொல்லின் செல்வன்னு அனுமனை சொன்னாங்கன்னா, சீதையை பிரிஞ்சு ராமன் துதியா துதிச்சு என்ன ஆளாமோ இருக்காலோ இல்லையோ ஏங்குறப்ப சங்குன்னு துதிச்சு அனுமான் ராமன் முழுக்க நின்றவனே என்ன சொன்னா தெரியுமா? அங்க உனே இங்க உனே கையில உனே ஒரு ஆத்து இருந்துச்சு, அங்க மரம் இருந்துச்சுலாம் சொல்ல, கண்டேன் சீதையை. அப்ப ராமனுக்கு படம் இருக்காப்பா. அதுக்கு என்ன சொல்லும், நம்மளால் போனல நம்மள என்ன செய்யற அப்புறம் என்ன எல்லாத்தையும் பெரிய பட்சத்தை சொல்ல மாட்டான். 30 நிமிஷம் பேசி அது மாதிரி ரத்தின சுருக்கும் அபி பேருக்கு அது மாதிரி அப்படி பேர் அமைன்னு எங்களோட பிஸியாவே இருப்பான். அவர் பேர் பிரியா. பிஸியாவே இருக்கு பேர் பிரியான்றது. ஏன் கூட படிச்ச ஒன்று ஸ்கூல் போறாரு காலேஜ் போறாரு பேர் வந்தானா நீ வந்தானா வரட்டு எங்க அவங்க அப்பயே ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டார். பேர் மட்டும் அனுப்புறியா? நீ எங்கேயும் அனுப்புறியா? என் ஃப்ரெண்டு 40,000 ரூபாய்க்கு போன் வச்சிருக்கேன். யாருக்கும் எதுவும் திறந்து பேச மாட்டேன். செல்லவே திறக்காத இருக்கு செல்ல திறந்து பேர். நேற்று பல்ல திறந்து முடிச்சுட்டாப்பா. விதவிதமான பேர்கள் திட்டிக்கிட்டே இருப்பார். அவர் பேர் ஆசீர்வாதம். உங்க தாத்தாவா சரியாத்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் 33 வருஷம் ஆசிரியர் பேர் ஆரோக்கியசாமி. அன்னைக்கு வீரமணின்னு பேரு. எப்ப பார்த்தாலும் நனைஞ்சு ஈரத்திலே கடைசி ஈரமணி மாத்திரை. ரொம்ப நன்றி. ஈரமணிக்கு 3 பேர். இந்த மாதிரி அது பேரே அது குபின்னு குடிச்சிட்டு நல்ல செட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் 3 நாள் ரிஹர்சல் பண்ணியாமா. என்னமா பண்ண ரிஹர்சல் இருக்கா சார்? இந்த பாடையில ஒரு ஜோக்கருக்கு சொல்றதுக்கு எங்களை கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி வெரி குட். இருந்தாலும் கீழே இருந்து பார்க்கும்போது பேச்சுக்களை ரொம்ப எளிமையாக தெரியும். மேடை இருக்கும் போதுதான் எதுக்காக உங்களுக்கு போட்டு எனக்கு வைக்கலாம்னு வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த டேபிள் கைகால் நடுக்குது வெளியே தெரியக்கூடாது. ஒவ்வொரு ஆள் கிட்டு மேடை ஆட்டுது. சார் அடுத்து விட்டுருக்கு சார் மைண்ட் வாங்கிட்டு பேசும்போது நிறைய பேர் சார் ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு இடத்துலையும் ஒரு நாள் பேச நல்லா இருக்கேன் சார். முன்ன அது ஒரு எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டம் வந்தவரை இன்னொரு வார்த்தை பேசுங்க. முன்ன நம்மளுக்கு இந்த பழக்கம் இல்லை சார், சும்மா பேசுங்க சார். இல்லை சார் எய்ட்ஸ் கூட்டத்தில் இன்னைக்கு சும்மா இதுன்ட்டு பேசுங்க. அப்புறம் வந்து இதுலேயே 20 நிமிஷம் பேசுகிறேன். இது மோசமான இது இது இங்கே இருந்து இது பண்ணது கிடையாது. இது வெளிநாட்டில் இது பண்ணது கொஞ்சம் இது விஷயத்துல இதுவாக இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே நான் இது பண்ண விரும்பலை. அதோட என்னுடைய இதோட நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இவ்வளோ ஒடிக்காடு ஏன்னா இதுலேயே 20 நிமிஷம் பேசுகிறாங்க. அப்போ நம்ம பேச்சு அதில் வழி கேட்பாங்க. எதுவுமே நான் மீதி 5 பேர் முடிக்கிறாங்க. ஒரு கூட தான் பேசிருக்கு. பூரா இவனே பேசிட்டு இருக்காங்க. மதுரத்துக்கு பட்டிமன்றம்னா உண்மையிலே மதுமத்தோடு தான் பேசுகிறேன். யாரும் பேச விட மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளை பாவம் பச்சை பழத்தை 2 வார்த்தை சொல்லிச்சு. பாடிச்சு பாடிட்டு பேசுகிறேன் அப்படி நினைக்காங்க. ஆமாம் நினைக்க அதான் உண்மை. அப்படி அடுத்து நம்மளால் சாதாரணா நேற்று ஒரு இன்டர்வியூ பண்ணேன். மேலும் எந்தத்துக்குமே இன்டர்வியூ கொடுக்கூடாது முடிவு நான் வந்திருக்கேன். நான் என்னென்ன ஒரு பேச்சு கலை உண்மையிலே எனக்கு இலக்கியத்தில் ரொம்ப எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் ரொம்ப சரியாக பேசுவாங்க. நான் வந்து சுவிட்சர்லாந்து இறங்குறப்ப என்னை கூப்பிட்டு போகணும். அவர் சொல்கிறார் உங்களை வானூர்தி நிலையத்தில் கண்டுகொண்டே அப்படின்னார். நம்ம ஊரில் வானூர்தி நிலையம் என்னன்னு பல பேருக்கு தெரியாது. விமான நிலையம் ஏர்போர்ட்லாம். அப்போ உங்கள் கண்ணில் பிள்ளை இருக்குது அப்படின்னார். பிள்ளை இருக்குன்னு சொன்னார்.
இது நான் திருட்டு மொழின்னு என் ஊரில் சொல்றது. அதனால இப்பெல்லாம் எல்லா மொழியும் கலந்து வருது. இந்த மதுரைக்காரங்களும் மெட்ராஸ் பஸ் தெரியாது பார்த்தீங்களா? நாங்கள் ஆரம்பத்தில் அந்த கோயம்பேடு மார்க்கெட்லாம் மெட்ராஸ் பஸ் எல்லாம் போய் ஒரு கீரை கூட வாங்க முடியாது. இப்போ போய் கேட்குறேன், என்ன எப்படி கீரை? நான் நல்லா கீரை. என்ன எப்படி நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி கீரை? 3 மணி வரைக்கும் கீரை இருந்துச்சாங்க. ராத்திரி கீரை குழம்பு போயிட்டு மொத்தமாக சாம்பார் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதே போல எங்க மதுரைக்கு சென்னைக்காரர் இருந்தாலும் குழப்பம். நெய்க்கூர் பாசம் தெரியும்னா அது உருளைக்கிழங்கு வாங்கக்கூடிய மார்க்கெட்ல சென்னைக்கார். என்ன எப்படி ஊர்ல எப்படி வேணா ஊர்ல ஒண்ணு குப்பையில் ஊற்றிருக்காங்களா? உருளைக்கிழங்கு போகலாம் கத்துச்சு அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வாங்கலாம் அடிச்சுக்கிறாங்க. திருநெல்வேலி பக்கம் அவங்க ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி என்னளவு கொடுப்பாரு. இவன் 53 வயசுல கல்யாணம் ஆகணும், வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையை போய் காலையில் கிழமைக்கு 7 மணிக்கு மாமாட்ட கொடுத்துருக்கேன். வந்துருங்க முதல் பத்திரிக்கை வாங்கிட்டு இந்த அளவு என்னைக்கு அப்படி இருக்காரு. பத்திரிக்கை 5 கழிச்சு போட்டு சன்னியாசம் போயிட்டேன். உடனே போய் கொடுத்தியா முதல்ல ஒரு இளவு இல்லையா? விதவிதமான பேச்சு. கோயம்புத்தூர் போகும்போது அது ஒரு ஸ்டைல். அது பார்த்தீங்களா ரொம்ப மரியாதையா 5-3 வயசு எனக்கு சாப்பிட்டீங்களாங்க, எனக்கு தூங்குனீங்களாங்க, என் ராசாத்தி தங்கம் 5 வயசு குழந்தை. எங்க ஊர்ல 80 வயசு கிழமை தூக்கி போட்டு சங்கில் மிச்சு வைக்க ஒரு டப்பா டான்ஸ் ஆடிட்டு டப்பா டான்ஸ் ஆடி எனக்கு இத்தனை வயசு ஆச்சு நான் ஒரு நாள் கூட பார்க்கறேன். இதெல்லாம் எங்க ஊர்ல நீங்க பார்க்க முடியும். அதே போல கோயம்புத்தூர் பாச இங்கிலீஷ் பேசினா கூட மரியாதை இருக்கு. சிட்டிங்கோ ஸ்டாண்டிங்கோ இதை கேட்டு எத்தனை கோயம்புத்தூர் கூட சண்டை வர போறாங்க தெரியல. பரவாயில்ல. இப்பொழுது நம்மளாம் பேசுறவங்களா ஏன் அம்மையா இருக்காங்கன்னா அவங்க பாயிண்ட் யோசிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் நான் பேசி நமக்கு கவனிக்கவே இல்லை. யாரும் பேசக்கூடாது. 3வது பாயிண்ட் காந்திஜி. இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர் சத்யன் அவர்கள் சத்யா அவர்கள் வர்றாங்க. அவங்க ஒரு கரவசம் பண்ணுங்க. வாங்க சார். உங்கள்கிட்ட பேசி தப்பே ஐயா. ரொம்ப நன்றி. உட்காருங்க. ஆமா, வணக்கம் ஐயா. எதிரணிகளே வணக்கம், நம்ம அணியினருக்கு வணக்கம். உண்மைதான் ஐயா, சரியா தான் அப்படி சொல்லியிருக்கிறார். பட்டு நாங்க பாடையில புகைக்க தான் கொண்டாடுறோம். ஏன்னா வாழ்க்கையை கொண்டாட்டம் தானே. அவ சரியா தான் சொல்லியிருக்கிறார். காலையில எழுந்தோன்ன முதல் ஒரு ஆப்பு அதுதான் வாட்ஸ்அப் வைக்கணும் இல்லை. அதுக்கு பிறகு வரும் ஒரு நைஃப், யாரு வாய்ப்பு, அப்புறமா ஓட்டம் சில்ட்ரன் அதுக்கப்புறமா சரி எல்லா ஆப்பும் முடிஞ்சதுன்னு யோசிச்சா வரும் ஒரு ஆப்பு வேலை வாய்ப்பு. இப்படியே எட்டி போனா நீங்க 8 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன வைரமுத்து சொல்லியிருக்காரு, 8க்கு மேல இருந்தா வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அப்ப எப்ப கொண்டாட்டம் வரும்? பாடையில போவைக்குதான். புரிஞ்சுதா? அது வரைக்குமே திண்டாட்டம் தான் வாழ்க்கையில. அப்பப்பதான் இந்த கொண்டாட்டம் வந்துடும். இப்படி நம்ம காமெடி கொண்டாட்டம் மாதிரி. மற்ற நேரம் எல்லாம் வாழ்க்கையில திண்டாட்டம். இப்ப கொண்டாட்டம் தானே இருக்கு. உண்மையா இருந்தா அவருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து ஒரு கையை தட்டிடுங்க. பரவாயில்ல, நீங்க கொஞ்சமா கைது கேட்டீங்க. ஆமா, நான் தான் கொஞ்சம் தடுமாற்றமா இல்ல உங்கள்கிட்ட கேட்டு பழகினதாங்க. ஏன்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரியே அங்க சொன்னாங்க. இங்க பாரதி அம்மா, பாரதி அக்கா, அந்த தங்கச்சி அந்த சமைக்கிற குப்பைய போட்டு நாங்க தொப்பைய கூட்டி நாங்க திண்டு ஆட்டம் திண்டாட்டம். அவங்க எங்களை கொண்டு ஆட்டம் கொண்டாட்டம். இப்படிதான் எங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. நீங்க திருவிழு முடிக்கும் போது நினைச்சேன் இந்த மாதிரி பாயிண்ட் ஏதோ எழுதிட்டு இல்ல. ஆனா நாங்க இதுக்குதான் 3 கிலோ தயார்படுத்த தேவையில்லை. 3 செகண்டே போய் ஏன்னா உண்மை தானே சொல்ல போறோம். இதுக்கே தயார்படுத்தது நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு பெட்ரோல் கார் மாதிரி. ஏன்னு சொன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் செல்லலாம், போது சத்தம் போட்டுட்டு போகலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா பெட்ரோல் இருக்கும் வரைக்கும் தான். பெட்ரோல் முடிஞ்சு போச்சுன்னா திண்டாட்டம். ஆனா பெட்ரோல் எப்ப கிடைக்கும்? யார் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? கொடுக்க வாரவனை கொடுக்க விடுவானா?
அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோரால் பிரிந்த காதலை விட பெட்ரோலால் பிரிந்த காதல் தான் நல்லது. ஆமா, சரியா சரியா போயிட்டு. ஆகவே வாழ்க்கை எப்போதுமே மணி அடித்தது போல் திண்டாட்டம் தான். கொண்டாட்டம் பாடையில போய்க்குதான் என்று எதிரணியினரே ஒப்புக்கொண்ட பின் எதற்காக வாதம் என்று கோரி அமர்கிறேன். இந்த மாதிரி பட்டிமன்றம் நான் ஒரு நாளைக்கு 100 பட்டிமன்றம் நடக்கும். நம்ம ஊரால மைக்கை கொடுக்க மாட்டேன். அந்த மைக்கை வாட்டர் சர்வீஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப நிதானமா கொடுத்த நேரத்துக்கு சரியா அழகா ஏன் திங்கிறான கொண்டாட்டம் அது திங்கிறான தான் திங்கா யாருமே நானும் தலைப்ப 15 வருஷமா இருக்கு திங்கிறனாலதான் திண்டாட்டம் உண்டாரு. தப்புன்னு எனக்கு 3 பட்டிமன்றம் கிடைச்சாங்க. அழகா சார் அதை ரசிச்சு அதை விட நீங்களுமே நம்ம பேச்சால் என்கரேஜ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப அவசியம். ஏன்னா மேடையில் அவங்க முதல் மேடை அதில் எவ்வளோ சொன்னாங்க. எல்லாரும் மேடையில் பேசாம பார்த்துருக்கேன். திரும்ப அவங்க 2 பாடையிலே பேசிட்டேங்க. ஆச்சரியமா சில அப்படி அமையும் சார். என் நண்பர் குமாரன் இறந்து போயிட்டார். காலேஜில் பார்க்க போயிருந்தேன். அந்த அம்மா அழுதுன்னு சொன்னாங்க. நான் பையனை பார்த்து நான் போடணும்னு குடுக்குன்னு ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. அம்மா சொல்றாங்க, குமார் முத்தெல்லாம் இருக்க நீ போய் கேடாப்பா. அதுலேருந்து இளவுக்கு போகிறது அன்னை போட்டு நிறுத்தினேன். ஏன்னா போகிறவங்க பக்கத்து போய் படிப்பேன். இப்படி ஆர்வப்பாளர்ல பேசுறது நிறைய இடத்துல டாக்டர் சார் இருக்காரு. ஏன் சொந்தக்காரங்க ஐஸ் வாட்டுக்கு அளவு பண்ண மாட்டேங்கிறாரு? அவன் ரொம்ப இக்கட்டான சூழலுக்கு வந்து அவங்க ஆறுதலாக 2 வார்த்தை பேசணும். இவன் அதிகம் ஆப்பிள் வாங்கிட்டு 1/2 மணி நேரம் ரிசர்ச் சொல்லி கொடுத்தான். டாக்டர் பார்த்தணும் ஒரு வார்த்தை. அவருடைய தாய்மாமா முதல் நீ வெளியே போய் எதுக்கு பக்கத்தில் உட்காந்து முடியசா ஆமா ஆமா நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது டெட் பாடி ஃபீட் பண்ண நீ தான் நினைச்ச மாப்பிள்ள. இதுக்கு உன்னை உள்ள அலோவ் பண்றது. அவன் டாக்டர் பீப்புள் எடுத்துட்டு இல்லம்மா என்னை டாக்டர் குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டாரு. நம்பாத நேற்று மாச்சாம அப்படின்னு சொன்னாங்க. நேரம் பால் ஊற்றி தான் கொண்டு வரேன் அப்படின்னா ரொம்ப நன்றி. இதெல்லாம் நீங்க பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2 போகும்போது எதிர்பார்ப்பை சொல்லி அப்புறம் கைதட்டை வாங்கி அந்த கைதட்டை நான் கேள்விப்படல கொண்டு போய் வீட்டு சேர்த்து என்ன ஒரு கொடுமை ஒரு மனுஷனுக்கு. ஆமா, அதை தொடர்ந்து வாணி அவர்கள் கொண்டாட்டம் எப்பயுமே பாசிட்டிவா பேசுங்க சார். எனக்கு இந்த கொரோனாவில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்றேன். கொத்தா படிக்கிறேன். டிவியை போட்டால் 200 இங்கே 300 செய்தி சொல்லிக்கிட்டுமே பண்ணிக்கிட்டேன். அவனை சுற்றி 201 எல்லா இடத்துலையும் கொத்தா பண்ணினாங்க. இவ்வளவு சோகத்துக்கு ஒருத்தர் பொருட்படுத்தாம தன்னுடைய காதலிக்கு மெசேஜ் பண்றேன் வாட்ஸ்அப்ல. ஊரெல்லாம் வருவது போனா உன் கனவுல வரல. அவன் எதை பத்தி இவன் எனக்கு பிடிச்சிருக்கு சார். தனக்காக வாழுங்க, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்கிறாங்க. அப்படி நம்மளுக்காக வாழ்ந்தா மட்டும் தான் மகிழ்ச்சியா எப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்பொழுது வாணி அவர்களுக்கு பெரிய கரமசம் கொடுங்க. வாணி பாடி கேள்விப்பட்டீங்க, இன்னைக்கு பேசுறாங்க. நம்ம ராஜேஸ்வருடைய குழந்தை. வணக்கம் வணக்கம் அது சொல்லிக்கலோட வரிசை எல்லாருக்கும். இல்ல காலை 7 மணி காலை பால்காரங்க பால் போட்டு ஆரம்பிக்கிறேன். அவங்க 1.5 நிமிஷம் முடிச்சு ஆரம்பிச்சு ஒரு கேள்வி இருக்கு. வைஃப் வந்திருக்காங்களா சார்? வந்துட்டாங்க. பயம் இல்லை சார். உண்மையா பயமையா இருப்பாரு. எல்லாரும் எப்படி தனி நகைச்சுவை உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. எங்க இப்போ ஆர்டிஸ்ட் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அவர் ஒன்று சொன்னாரு. வைஃப் லைஃப் அது ரைட்டிங்ல அழகா வந்துச்சு சார். ஹஸ்பண்ட் இருக்குல்ல அந்த பெண்ட் பாத்தீங்களா? ஹஸ்பண்ட்னு வருதுல அதை நேரம் ஆக்குறது யாரு? பெண்கள். நம்ம பெண்கள் தான் அவங்களை அந்த பெண்டை கொஞ்சம் நேரம் ஆக்குறதுக்கு அப்படியே வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னா பெண்கள் தான். ஏமா ஹஸ்பண்ட் பெண்டு எல்லாம் ஷேக்ஸ்பியர் கேட்டுனாங்க. 4 பேர் இங்கே தொங்கிருக்காங்க. என்னங்க ஷேக்ஸ்பியர் தொங்குறாங்க பெண்டுங்க? என்னமா ஒரு டிராமா கண்டுபிடிச்சு அதிர்ச்சியா இருக்கமா கொஞ்ச நேரம் அனுப்புறோம். அவர் பெண்டா என்னடா நம்ம பெரிய கிளாப் போடுறோம்.
திண்டு டாம் திண்டாட்டம் சார் போச்சு. அது இருக்கட்டும். மணி அடிச்சோன்னா போனா சொல்லலாம். என்ன மணி அடிச்சோன்னா மேலே போறோம். ஸ்கூல் மணி அடிச்சோன்னா எல்லாரும் ஸ்கூல் விட்டு எவ்வளோ ஜாலியா போறாங்க. அது ஒரு கொண்டாட்டம் தானே. மணி அடிச்சோன்னே அப்படி மணி அடிச்சோன்னா ஸ்கூல் விட்டு போறது ஒரு கொண்டாட்டம் தானே. அது சரி. ஒளி மணி அடிச்சோன்னே கோயில மணி அடிச்சோன்னே அது ஒரு மன திருப்தி தானே தருது. எங்க பார்த்தாலும் போனாலும் அதுல வந்து நம்ம சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில எப்போதும் நம்ம ஒரு கொண்டாட்டத்தை கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கஷ்டமா பார்த்துட்டா ஆண்கள் வாங்கி எல்லாமே திண்டாட்டமா தான் செய்யும். ஏது காலையில என் அப்பா என்கிட்ட வந்தாரு. எங்காச்சும் அழகா பேசியிருந்தா நானும் அழகா பேசியிருந்தேன். எரிச்சலா வந்து பேசினாரு. இவ்வளவு இருக்கு செய்யறதுக்கு, இது இருக்கு செய்யறதுக்கு, அது இருக்கு செய்யறதுக்கு. கழிச்சுட்டு காமெடி கொண்டாட்டம் இந்த நாள்ல வந்து ஏன் நாள் இப்படி ஆரம்பிச்சுட்டோமா? திண்டாட்டமா ஆரம்பிச்சு. யாருனால? ஒரு ஆண்கள். அதாவது வேற யாரும் இல்லைங்க, என் அப்பா தான். இதுக்கப்புறம் இங்க வச்சு பாரு, அது பரவாயில்ல, நம்ம கொண்டாட பண்ணிப்போம். பேமெண்ட்லாம் அவருடைய மேடேற்றி விட்டது அவர் தான். கடைசியில் அவர் வந்து சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. நம்ம பெருமையை சொல்ல போறவங்களான்ட்டு முடிச்சு உட்காந்து இந்த திண்டாட்ட ஆராய்ச்சி எங்க அப்பாவோட தான். அப்படியே அறுபது வருஷத்துக்கு பின்னாடி சாங்கிட்டார். ஆனா என் அம்மா வந்தோடனே, என் அம்மா அவர்கிட்ட பேசினோடனே அவர் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வந்ததை நான் பார்த்தேன். அவர் எல்லாத்தையும், அவர் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போய் கடைசியா அவர் நாள் முடிச்சினோடனே என் அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்வாரு. அது ஏன்னா என் அம்மா வாழ்க்கையா அவர் வாழ்க்கையா வந்து அவர் திண்டாட்டத்துல எல்லாம் கொண்டாட்டத்தை உருவாக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு அழகையில் இருக்கு கொண்டு இருக்கு. நீங்களாம் ஒரு மனைவியை பார்த்துட்டு அவங்க அழகா இருக்காங்களா, அவங்க வந்து கலையா இருக்காங்க, அதெல்லாம் சொல்லி முட்டியா வந்து குட்டியா மாத்தி அப்ப நான் பெண்கள் வந்து இப்போதும் ஒரு ஆசையோட இருக்கோம். படிக்கணும், நல்ல துறையில போனோம். நம்மளுக்கு எப்போதும் ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்கு ஒரு பெரிய காரணம் என் அப்பா. ஒரு இலக்கு இருந்தா வாழ்க்கை எப்போதும் கொண்டாட்டமா தான் இருக்கும். இலக்கு விட்டுறாதீங்க. இலக்கு விட்டாதான் வாழ்க்கை திண்டாட்டம். இத்துடன் என்னுடைய முடிச்சு கொடுத்தேன். என்ன சொல்றாங்க? எவன் ஒருவன் திண்டாட்டத்தை அனுபவிக்கிறானோ அவன் வாழ்க்கை தான் கொண்டாட்டமா மாறும். புண்பட்டவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். இப்படி மூங்கில உடைச்சு தொலை போடும் போது பொறுமையா இருக்கிறதா புல்லாங்குழலாக மாறும். அந்த தொலை போடுற வழியை தாங்க முடியாம உடஞ்சிருச்சுன்னா அது விளையாட்டு போயிடும். துளையை தாங்குகிற மூங்கில் இசை எழுப்பக்கூடிய புல்லாங்குழலாக மாறுகிறது. ஆனா உடஞ்சிருச்சுன்னா அது விளையாட்டு. ஒரு சிற்பி அப்படி கருங்கல் அப்படி ஒளிய வச்சு செதுக்கும் போது பொறுமையாக இருக்கிற அந்த கருங்கல் தான் சிற்பமாக கோயில் கருவறைக்குள் அழகாக போகிறது. உளியால தட்டும்போது உடைஞ்சிருச்சுன்னா அது தரைக்கு போடுற தளமா மாறி. அப்ப எவன் ஒருவன் சுமையை தாங்குகிறானோ அவன் வாழ்க்கை தான் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதம். இது நாங்கள் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஜாலியாக ஆரம்பிச்ச ஒரு சின்ன பட்டிமன்றம். அதை நீங்கள் ரொம்ப மெயினாக்கி அது ஒரு முழுமையான பட்டிமன்றம் ஆக்கிய பொறுப்பு என்னுடைய மெல்போர்ன் தமிழ் சொந்தங்கட்ட அமைஞ்சது. அவ்வளோ அவங்களும் பிரமாமா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த அணியில் தம்பி துவாக்கரன் வர்றாரு. அவருக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் அந்த நேரத்தை கொஞ்சம் கூட தாமதிக்காம போயிடாங்க. கரெக்டாக 2 நிமிஷம். ஆனால் நம்ம ஊரில் வர ஒரு ஆள் பேசிட்டு, சாரி நான் வாட்சி கட்டல, கொஞ்சம் டைம் பார்க்க மறந்துட்டேன் அப்படின்னா கிரௌடில் ஒரு எழுந்திரிச்சு வாட்சத்தான் பார்க்க மறந்துட்டீங்க, பின்னாடி இருக்க காலராது பார்த்துட்டாங்களே. ஏன்னா புதன்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருக்கேன். 16 பேர் சனிக்கிழமை 2 பேர் குளுக்கோஸ் ஏற்றிட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி டைப் இருக்கிறாங்க. அம்மா கோச்சிக்கு போறீங்களா இல்லை எப்படி? சோரா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னேன் அந்த ஜோக்கை. இப்போ என் பேத்தி சின்ன பிள்ளையா வந்துருச்சு. இன்னும் டைப் ஜோக்கை தின்னுட்டு மெல்போர்ன் வரைக்கும் வந்துருக்காங்க. இது மதுரை மாட்டு தமிழ போட்டு வர முடியாது. தம்பி பேசிட்டீங்களா பாருங்க. கூட்டம் நெருங்கில கொஞ்சம் காமிக்க மாட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் இருக்கேன், நீங்க பேசுங்க. அவ்வளோ
மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீ ஒரு ஆள் மரியாதை கொடுக்கப்பா. எதிரணி அவர்களே, சரியான அணி அவர்களே மற்றும் ஆடியன்ஸ் அவர்களே, எல்லாருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். 1 நிமிஷம் முடிஞ்சுப்பா, 1/2 நிமிஷம். எனக்கு அழுகுதா சிரிக்கிறதா தெரியல. கொண்டாட்டமா திண்டாட்டமா இங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு சார். இது என்ன நகைச்சுவையில் வந்தா கொண்டாட்டம்? எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு திண்டாட்டம் போச்சு. என்ன அதை கொண்டு ஒரு ஆட்டத்தை கொண்டு வராது கொண்டாட்டம். ஒரு ரைமிங்கை யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? நான் ஏன் இதை இப்படி கூறுகிறேன் என்றால், பந்தை எதை வச்சு அடிக்கும்? செருப்பா? ஆடின் பாதி வாழ்க்கை செருப்படியில் தான் முடிகிறது என்று நான் சொல்லவில்லை. புள்ளி விவரம் கூறுகிறது நடுவர் அவர்களே, புள்ளி விவரம். ஒரு ஜோக்ல ஒரு ஆடியன்ஸ் இறந்து செருப்பாங்க ஒரே ஒருவேளை விழுந்திருக்குமோ? இது நான் ஏன் இப்படி கூறுறேன்டா, குறித்தான் ஆகணும். தலைப்புக்குள்ள வந்திருக்கீங்க. பிறக்கும் போது அழுதான், அதுல ஒரு செருப்படி. நடக்கும் போது விழுறான், அதுல ஒரு செருப்படி. பட்டிமன்றத்தை பார்க்கும் போதும் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் டீச்சர் ஆன ஒரு செருப்படி, ஸ்கூலுக்கு போகலன்னா அம்மாவால செருப்படி, யூனியில பொண்ண லவ் பண்ண செருப்படி, வேலையில பொண்ண பார்த்தா செருப்படி. வருதா? எத்தனை செருப்படி அவர்கள் மதுரிலிருந்து வந்தவங்க எத்தனை செருப்படி. அடுத்து ஸ்டோரிக்கு லைக்க போட்டா செருப்படி, அவ ஸ்டோரிக்கு லைக்க போடாட்டியும் செருப்படி. காதலிச்சா செருப்படி, காதலிக்கும் போது செருப்படி, காதலிச்ச பிறகு கல்யாணம் பண்ண மகனே லைஃப் பூரா செருப்படிதான். இப்படி கூறிக்கொண்டு காதலில் பெண்களை பிடிப்பதை விட காதலால் பைத்தியம் பிடிப்பதே மேல் என்று இந்த ஆணின் வாழ்க்கையின் அர்த்தம் என்று கூறிக்கொண்டு எமது பாவப்பட்ட ஆண்களுக்காக ஒரு கரகோசத்தையும் கேட்டுக்கொண்டு இதனால் வாழ்க்கையை கொண்டாட்டமல்ல திண்டாட்டம் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஐயோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வளர தீக்கையாக. கையெழுத்து வரலைன்னு ஒரு மிஸ்டேக் கைவிட்டார். வாழ்க தமிழ், வளர்ந்து